இவரை நான் இருக்கா போன வீடியோ நம்ம கூட 2 மேட்ச்ல மேட்சை முடிச்சிருப்போம்ல வர அந்த வீடியோக்குள்ள ஒன்னு வாங்க ப்ரோ யூஐடி மட்டும் கமெண்ட் பண்ணியிருப்பாரு. சரி நம்மளும் சும்மா இருக்கும் நம்மளும் போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு அவர் ஐடி இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலான்னு பார்ப்பேன். இவர் லைக்கு மட்டும் பாருங்க 23,993 லைக்கு. நானும் அவர் 2,500 லைக் தான் வச்சிருப்பேன். இவர் எத்தனை வாட்டி கிராண்ட் மாஸ்டர் 22 அடிச்சிருக்காருன்னு பாருங்களேன். பிஆர்ல 19 வாட்டி அடிச்சிருப்பாரு, சிஎஸ்ல 18 வாட்டி அடிச்சிருப்பாரு. சரி ரூம் கார்டு கிரியேட் பண்ணி முடிச்சு விட்டுறான்னு பார்ப்பேன். சரி ரூம் கார்டை கிரியேட் பண்ணி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது நார்மல் மேட்ச் ஹெட்ஷாட் மேட்ச்லாம் கிடையாது. மொதல் மேட்ச் அவர் மண்டையை அடிச்சு முடிச்சு விட்டுருப்பாரு MP பார்ட்டியில். 2வது மேட்ச் கஷ்டப்பட்டு மேகலை அழித்து முடிச்சுருவார். 7வது மேட்ச் ஸ்கோப் போட்டு பார்த்துட்டே இருப்பேன். அவர் SVD வச்சு ஹெட்ஷாட் அடிச்சு முடிச்சு விட்டுருவாரு. 4வது மேட்ச்லேயும் அதே தான் மேக வச்சு அடித்து முடிச்சு விட்டுருவார். 5வது மேட்ச் மண்டரை அடிச்சு முடிச்சு விட்டுருவாரு. 6வது மேட்ச் நானும் அழுத்து பிடிப்பேன், மேக வச்சு மண்டரை வந்துடும். சரி நம்ம கீழே போய் ஒரு அடி அடிச்சா செத்துருவாரு நினச்சா 2 அடி சாக மாட்டார். திரும்பி ஒரு அடி அடிச்சுட்டு சாவார் அவர். 7வது மேட்ச் அவர் ஜெயிச்சிருவார். ஒரு மேட்ச் நான் ஜெயிக்க, இன்னொரு மேட்ச் அவர் ஜெயிக்க, அப்போ ஈக்குவலாக தான் போயிட்டு இருக்கோம். 8வது மேட்ச்லேயும் மேக வச்சு அடிச்சு நான் முடிச்சுட்டு அவரை. 9வது மேட்ச்ல அவருக்கு லைஃபே இருக்கு, ஏறி போய் அடிச்சு முடிச்சு விட்டுரு. 5 மேட்ச் ஜெயிச்ச அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, அவ்வளோ வரிசையா 3 மேட்ச் அடிச்சு ஜெயிச்சிருவாரு. குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன்.